மூஞ்ச காட்டு பரவாயில்ல. பாருங்க, நான் ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன், அவங்க உட்காந்துருந்தேன், ப்ரோக்ராம் பட்டிமன்றம் போயிட்டு இருக்கேன், அங்கே உட்காந்துருந்தேன். நாள் இங்கே உட்காந்துருந்தவர் அங்கே வந்து உட்காந்துட்டு பார்த்து ஒரு மாதிரி தப்பாக இது பண்ணிட்டு பேண்ட் ஜிப்பு ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ அந்த சாரை கூப்பிட்டு தான் இவங்கள்ட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு உடனே நீங்கள் யார் பார்த்தாலும் சரி உடனே ஆக்ஷன் எடுங்க. எப்படிலாம் உள்ளவங்கலாம் ட்ரெயினில் பிஹேவ் பண்ணால் வந்தாக்கா எப்படி தான் லேடிஸ் வந்துட்டு ஃப்ரீயாக நாங்கள் எப்படி தான் ட்ராவல் பண்ணுறது. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த பெண் ட்ரெயின்ல போயிட்டு இருந்திருக்காங்க. எதிர்க்க இருந்த நபர் பாத்தீங்கன்னா இந்த பெண் கிட்ட ரொம்ப பயங்கரமா நடந்திருக்காரு. என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா, இவரோட ஜிப்பை ரிமூவ் பண்ணி சில விஷயங்கள் பண்ண செக்ஷுவலா இந்த பெண்ணை பார்த்து அவருக்குள்ளேயே தப்பா பண்றதுக்கு நிறைய முயற்சி பண்ணிருக்காரு. இதை பார்த்து இந்த பெண் கோவப்பட்டு ரொம்ப தெளிவா ரொம்ப போல்டா என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்திருக்காங்க. இவங்களே பேசி வீடியோ எடுத்து டிடிஆர் கூப்பிட்டு உடனடியா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோல அவங்க சொல்லுவாங்க செஞ்சிருப்பாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் பெண்கள் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா தைரியமா வாங்குங்க, தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்றது. ஆக்சுவலி இந்த வீடியோ பார்க்கும்பொழுது ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. பிகாஸ் நிறைய பெண்கள் முன்னாடி இருந்த மாதிரி இல்லாம முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க, தென் லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்ன்ற ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. இது ரொம்பவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ லீகலா இதை பாக்குறீங்க அப்படின்னும் பொழுது இந்த பெண்ணை அவர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி ஒரு வேர்டுலயோ இல்ல ஒரு கெஸ்டர்லயோ ஒரு பொண்ணை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பா அது அஃபென்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லாம பப்ளிக் பிளேஸ்ல எவ்வளவு கேவலமா ஒரு அப்சீன் ஆக்ட் இவர் பண்ணதுக்கும் பாத்தீங்கன்னா சட்டரீதியா பாத்தீங்கன்னா அவருக்கு தண்டனை இருக்கு. சோ இதன் மூலமா பாத்தீங்கன்னா அவருக்கு மினிமம் இந்த கேஸ் மட்டும் இந்த பொண்ணு முன்னாடி வந்து ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்து ஃபர்ஸ்ட் என்ன ப்ராசஸ் இந்த கேஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயம் நீங்க ட்ரெயின்ல போகும்பொழுதோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்களை இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்றாங்க அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நியர்பை இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உங்க ஜூரிஸ்டிக்ஷன் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சீசர் காப்பி கொடுப்பாங்க. அந்த சீசர் காப்பி உங்களுக்கு கொடுக்கணும். ஒருவேளை சீசர் காப்பி கொடுக்கல, எந்த விதமான ஆக்ஷன்ஸ் எடுக்கல அப்படின்னும் பொழுது நீங்க தாராளமா சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த கம்ப்ளைண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க மேல எஃப்ஐஆர் ஃபைல் ஆகும். இன்வெஸ்டிகேஷன் நடந்து இவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் மாதிரி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் கோர்ட்ல ட்ரையல் ஸ்டார்ட் ஆகும். ட்ரையல்ல ப்ரூவ் பண்ணணும், எல்லா சைடோட விட்னஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு எந்த தரப்புல இருந்து இவர் குற்றவாளின்னு சொல்றாங்கன்ற ஜட்ஜ் எல்லா பக்கமும் விசாரிச்சு எல்லாத்தையுமே கண்டறிந்து இவருக்கு பாத்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. பனிஷ்மெண்ட்ஸ் பாக்குறீங்கன்னா போது இந்த மாதிரி சில விஷயங்கள் இவர் பண்ணதுனால இவருக்கு 3 ஆண்டுகள்ல இருந்து 5 ஆண்டுகளுக்கு சிறை தண்டனை கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கும் மேல கூட இவருக்கு சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ ஆக மொத்தத்துல முன்னாள் லிவிங் ஸ்டேஷன் கம்பெனி கொடுத்துட்டு அது ப்ராப்பர் ப்ரொசீஜர்ல நான் சொல்ற மாதிரி போகுது அப்படின்னும் போது கண்டிப்பா இவருக்கு தண்டனை கிடைக்குங்க. ஆனா எத்தனை பெண்கள் இது முன் வந்து பண்றீங்க? ஒரு வேலை உங்களுக்கு கோவம் வந்தாலோ இல்ல இவரை சும்மாவே விடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சாலோ அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்பா என்ன சொல்லுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தினாலேயே இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னும் பொழுது ஒண்ணு எழுந்துட்டு வந்துட்டு அது தாங்கிக்க முடியாம பயங்கரமா கஷ்டப்படுறீங்க. ஏன்னா பர்சனலா எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. நான் ஒரு சின்ன வயசா இருக்கும் போது ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். இதே மாதிரிதான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா அது என்னன்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்த ஒரு நம்பர், என்னோட பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது நான் ட்ரெயின்ல உட்காந்துட்டு இருந்தேன். என்ன இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணாரு. பட் அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவரோட கெஸ்டர்ல இதே மாதிரிதான் இந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது, அவருக்குள்ளேயே இதை பண்ணிக்கிட்டாருல அதே மாதிரி எனக்கும் நடந்துச்சு. ஐ மீன் எனக்கு ஆப்போசிட்ல இருந்து ஒரு நபர் பண்ணாரு. ஆனா அது எனக்கு என்னன்னே புரியல. பிகாஸ் எனக்கு அது தெரியாத ஒரு வயதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குட் டச் பேட் டச்ன்றத பேரண்ட்ஸ் சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. சோ அது எனக்கு அப்போ என்னன்னு தெரியல. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு மேல ஓகே இது நடந்ததே, அப்போ அவர் அப்படிதான் பண்ணிருக்காரா, இது தப்பான விஷயமா அப்படின்னு தெரிய வரும்போதுதான் எங்களுக்கு கோவம் வந்துச்சு. கோவம் வரும்போது ட்ரெயின்ல நடந்தது. எனக்கு அது யாருன்னு தெரியாது, எங்க இருப்பாருன்னு தெரியாது, அவர் மூஞ்சி கூட ஞாபகம் இல்லை. பிகாஸ் 5th படிச்சுட்டு இருந்தேன். ஸோ என்ன மாதிரி நிறைய பெண்கள் இந்த மாதிரி விஷயத்த ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ பேரண்ட்ஸ் உங்க வீட்டுல குட்டி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னும் பொழுது தயவு செஞ்சு குட் டச்னா என்னது, பேட் டச்னா என்னதுன்றதை தாண்டி உங்ககிட்ட நீ உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் ஆப்போசிட் இருக்க நபர் இந்த மாதிரி சில செய்கள் பண்றாங்க, செய்கை காட்டுறது இல்ல விஷயம் பண்றாங்க தப்பு, அங்கே எழுந்து அவரை செவில்ல அடிக்கணும்னு சொல்லி கொடுத்து வளங்க. பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நான் அன்னைக்கே செவிலே வச்சிருப்பேன். பட் அந்த சின்ன வயசுல எனக்கு தெரியல. பிகாஸ் நான் பேரண்ட்ஸ் தான் நினைக்கிறேன்னா ஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் அப்படின்னாலே எப்படி பசங்க கிட்ட நான் சொல்றது, என் பசங்க கிட்ட உட்காந்து நான் எப்படி அதெல்லாம் பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அது ரொம்ப தவறுங்க. நீங்க உங்க பசங்களுக்கு நீங்க தான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நாளைக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும், நாளைக்கு உங்க பசங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஃபேஸ் பண்ணாலுமே பசங்களுக்கு என்ன பண்றாங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம போகும். பேரண்டா இருக்கீங்க போது கண்டிப்பா விஷயம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோல இந்த பொண்ணு எவ்வளவு தைரியமா வந்து பண்ணதை நினைச்சீங்கன்னு நினைக்கிறீங்க கமெண்ட் சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம போய் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.